எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு அசோசியேஷன் அவர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய ரிசர்வேஷன் மற்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பதவி உயர்களையும் இந்த அசோசியேஷன் மூலமாக கேட்டு இந்திய அளவில் இந்திய ரயில்வே முழுவதுமாக ரயில்வே போர்டின் அங்கீகாரம் பெற்ற இந்த ஆல் இந்தியா எஸ்சி ரயில்வே எம்ப்ளாயிஸை உருவாக்கிய சீமான் ஏ தன்ராஜ் அவர்களின் நாம் பாராட்டுகிறோம். தன்ராஜ் அவர்கள் அகில இந்திய எஸ்சி ரயில்வே தொழிற்சங்கத்தை நிறுவி அதில் நீண்ட பயணம் செய்து டெல்லி மாநகரம் முதலும் இந்த எஸ்பி-70 இந்த தொழிற்சங்கம் தெரியுது என்று சொன்னால் அதுக்கு தன்ராஜ் அவர்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சாதனைகள் நாம் விலைக்கு கூட நேரம் இல்லை என்ற காரணத்தினால் நான் குறிப்பாக பேசக்கூடிய நிகழ்ச்சிக்கு தலைமை கொடுத்திருக்கிற மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அவர்கள், சிறப்பு அழைப்பாளர் விஜயா அவர்கள் மற்றும் தோழமை கட்சியான தொழிற்சங்கங்கள் RLF நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தன்ராஜ் அண்ணன் அவர்கள் தொழிற்சங்கம் நடத்தும் விதம் சற்று வித்தியாசமானது. இந்திய நாட்டின் தலித் என்று போற்றப்பட்ட துணை பிரதமர் பாபுஜி ஜெகஜீவன் ராம் இடத்திலே அதிக நட்பு கொண்டவர். அதே போன்று தந்தை பெரியார் இடத்திலே நட்பு பாராட்டியவர். தலைவர் கடம்பி